விரும்பும் சுக்கிரனை நாம் வசியப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அதற்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம், மொச்சை தானமாக கொடுக்கலாம், மொச்சை சுண்டல் வச்சு நம்ம சாப்பிடலாம், வெள்ளி கிண்ணத்துல வச்சு மொச்சையை வைப்பதினால் நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். மல்லிகை வாங்கி சுக்கிர கடவுள், நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர கடவுளுக்கு போடலாம். அத்திப்பழம் நிறைய வாங்கி சாப்பிடலாம், அத்தி மர குச்சிகள் நாம வைத்துக் கொள்ளலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எளிதான ஒரு முறை என்ன அப்படின்னா, சர்க்கரை எடுத்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை, அதோடு மொச்சை, வெள்ளை மொச்சை இரண்டையும் நன்றாக கலந்து ஒரு பாட்டில், கண்ணாடி பாட்டில போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வைத்து விட்டு அதன் மேல் ஒரு மல்லி, அதாவது மல்லி கிடைக்கின்ற சீசன்ல நீங்க மல்லிகை பூ அதற்கு மேல் வைத்து விடலாம். அவசியமாகிவார் உங்களுக்கு சுக்கிர கடவுள். ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த இனிப்பு அந்த மொச்சையோடு கலக்கும் பொழுது அங்கே அவர் நீங்கள் கேட்பதை கொடுப்பார் என்றால் வேற எதுவும் இல்ல, பணம். உங்களிடம் பணம் இருந்து கொண்டே இருக்கும், இந்த பாட்டில் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும். இதை எப்போ மாத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை நீங்க வாரம் ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம். அதனை நீங்கள் கோமாதாவுக்கு கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை மாற்றிவிட்டு திரும்ப 100 கிராம் மொச்சை, 100 கிராம் சர்க்கரை நீங்க வைத்து கலந்து கொண்டால் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும்.